ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து 10th யூனிட் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஆல் த ரெஸ்பான்சஸ். அண்ட் தென் டெட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் வந்து நேற்று விஜயதஷ்மி முன்னிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுமே சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9th யூனிட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரிவிஷன் வந்து கீழே நான் தனியாக ரிவிஷன் நோட்ஸ்னு கொடுத்துருக்கேன். நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி என்ன டாபிக், என்ன முக்கியமான ரிவிஷன் பார்க்கலாம், இல்லைனா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆஃப் வியன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த காங்கிரஸ் ஆஃப் வியன்னா அப்படின்றது எந்த மாதம் வந்து எப்போ வந்து முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆஃப் வியன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, இயர் வந்து 1815 அப்படின்னு சொல்வீங்க. ஸோ செப்டம்பர் 1814 தொடங்கி ஜூன் மாதம் 1815 வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஓகேங்களா? என்னது காங்கிரஸ் ஆஃப் வியன்னா இப்போ 1814 1815 வரைக்கும் நடந்தது. ஸோ வந்துட்டு எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் ஆஃப் வியன்னான்னு கொடுத்துட்டு ஜூன் டு ஜூலை இல்லைனா வந்து செப்டம்பர் டு அக்டோபர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக போடும்போது செப்டம்பர்லேருந்துட்டு ஜூன் வரைக்கும் போடும். ஓகேங்களா? ஸோ நிகழ்வு முக்கிய நோக்கம் என்ன, இல்லை யாரும் உறுப்பினர்களாக இருந்தாங்க, அவங்களுடைய கிரேட் பவர்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து ஆண்டு பார்த்தாச்சு. நிகழ்வு பார்த்திங்கன்னா, நெப்போலியன் போர்களுக்கு பிறகு ஐரோப்பாவில் அமைதியும் அரசியல் சமநிலையும் மீண்டும் நிலைநாட்டுவதற்காக நடத்தப்பட்ட சர்வதேச தூதரக கூட்டங்கள். ஸோ காங்கிரஸ் ஆஃப் வியன்னான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஐரோப்பாவில் போர் நடந்ததுக்கப்புறம் ஒரு அமைதி நிலவணும், அரசியலில் வந்து ஒரு சமநிலை வந்து இருக்கணும், மீண்டும் வந்து அந்த சமநிலையும் அமைதியும் நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு சர்வதேச தூதரங்க கூட்டம் தான் என்ன, காங்கிரஸ் ஆஃப் வியன்னா. 1815 நடந்த காங்கிரஸ் ஆஃப் வியன்னா கூட்டம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சியாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களும் சரி மற்றும் நெப்போலியன் ஆகட்டும், போர்களால் ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டு ஐரோப்பாவிற்கு ஒரு நீண்ட கால அமைதி திட்டத்தை வழங்குவது. ஸோ பாருங்கள், இவங்க மெயினாக என்னென்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் அமைதி சமநிலை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அமைதியாக அந்த பிரெஞ்சு மற்றும் நெப்போலியன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு போரில் ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்கலாம். எதுக்கு வந்து தேவையில்லாம திருப்பி இன்னொரு போர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன, காங்கிரஸ் ஆஃப் வியன்னா. ஐரோப்பாவில் ஒரு நீண்ட கால அமைதி வந்து இருக்கணும் அப்படின்ற திட்டத்தையும் வந்து இதில் வழங்குறாங்க. ஓகேங்களா? ஆண்டு என்ன, செப்டம்பர் 1814 ஜூன் 1915 வரைக்கும், 1815 வரைக்கும். ஸோ நிகழ்வை பார்த்தீங்கன்னா வந்து நெப்போலியன் போர்களுக்கு பிறகு ஐரோப்பாவில், அதாவது மொத்த ஐரோப்பாவிலுமே அமைதியும் அரசியல் சமநிலையும் வந்து மீண்டும் வந்து நிலைநாட்டுவதற்கு நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் வந்து தூதரக கூட்டம் தான் என்ன, காங்கிரஸ் ஆஃப் வியன்னா. முக்கிய நோக்கம் அப்படின்றது பிரெஞ்சு மற்றும் நெப்போலியனுக்கு போர்கள் முடிந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான அந்த முக்கியமான பிரச்சனைகள், சில பிரச்சனைகளை தீர்த்து அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் வந்து தீர்வு காணணும் அப்படின்றதுக்காகவும் ஐரோப்பாவில் வந்து ஒரு நீண்ட கால அமைதி வந்து இருக்கணுன்ற ஒரு பிளான் தான் வந்துட்டு காங்கிரஸ் ஆஃப் வியன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த காங்கிரஸ் ஆஃப் வியன்னா பொறுத்த வரைக்கும் எந்த நாடுகள் இருப்பாங்க, எந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, என்ன பவர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவோட இளவரசர் கிளெமென்ஸ் வான் மெட்ரிக், உங்களுக்கே தெரியும் மெட்டர்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மெட்டர்னிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்ட்ரியன் வந்தாவே மெட்டர்னிக் அப்படின்னு கிளிக் ஆயிடும். ஸோ ஆஸ்திரியாவை சேர்ந்த இளவரசர் கிளெமென்ஸ் வான் மெட்டர்னிக் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். ஓகே, என்னது காங்கிரஸ் ஆஃப் வியன்னாவோட தலைவராக இருக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசர் பிரான்சிஸ் ஒன், யார், பேரரசர் பிரான்சிஸ் ஒன் ஆஸ்திரியாவை சார்ந்தவர்கள். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும், கிரேட் பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் வெளியுறவு அமைச்சர் லார்ட் கசல்ரே அப்படின்ற ஒருத்தரும், டியூக் ஆஃப் வெலிங்டன் அப்படின்ற ஒருத்தரும். ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரியா பொறுத்த வரைக்கும் 2 பேர், இளவரசர் கிளெமென்ஸ் வான் மெட்ரிக் அவர்களும் நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கார். நெக்ஸ்ட் பேரரசர் பிரான்சிஸ் ஒன் அவர்களும் ஆஸ்திரியாவை சார்ந்தவர்கள். கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வெளியுறவு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வெளியுறவு அமைச்சர் யாருன்னா லார்ட் காஸ்ல்ரே அப்படின்ற ஒருத்தரும், டியூக் ஆஃப் வெலிங்டன் அப்படின்ற ஒருத்தரும். ஓகேங்களா? யார், லார்ட் மற்றும் வெலிங்டன் வந்து கிரேட் பிரிட்டனை சார்ந்தவர்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சார் அலெக்சாண்டர் 2, உங்களுக்கே தெரியும். சார் அலெக்சாண்டர் 2 யார், சார் அலெக்சாண்டர் 1 வந்து ரஷ்யாவை சார்ந்தவர்கள். பிரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் ஃபெடரிக் வில்லியம் அப்படின்றவர், யார், 3ஆம் ஃபெடரிக் வில்லியம் வந்து 3. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியுறவு அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலிரண்ட் அப்படின்றவர். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 நாடுகள் இருக்குது. ஆஸ்திரியா, இங்கிலாந்து, ரஷ்யா, பெர்ஷியா, பிரான்ஸ், இந்த 5 நாடுகள் இருக்காங்க. முக்கியமாக ஆஸ்திரியாவுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இளவரசர் யாருன்னா இளவரசர்
கிளெமென்ஸ் வான் மெட்டர்னிக் அப்படின்றவர் அவர் தான் வந்து காங்கிரஸோடைய தலைவராக இருக்கார். நெக்ஸ்ட் ஆஸ்திரியாவை சேர்ந்த இன்னொருத்தர் யாருன்னா பேரரசர் ஃப்ரான்சிஸ் ஒன் அவர்கள் இருக்கார். அதே போல் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் கிரேட் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் வெளியுறவு அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த வெளியுறவு அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் காசல்ரே அவர்களும் நெக்ஸ்ட் டியூக் ஆஃப் வெலிங்டன் அவர்களும் இங்கிலாந்தை சார்ந்தவர்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சர் அலெக்சாண்டர் ஒன் வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இருக்காரு. பெர்ஷியா நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் இருக்காங்கன்னா 3ஆம் ஃபெட்ரிக் வில்லியம் அப்படின்ற ஒருத்தர் வந்து பெர்ஷியா நாட்டில் இருக்காங்க. பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வெளியுறவு அமைச்சர் தான் இருக்கார். யாருன்னா டாலிரண்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த காங்கிரஸ் ஆஃப் வியனா பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான ஒரு கோட்பாடுகள் இருக்குது, என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லெஜிட்டிமேசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சட்டப்பூர்வ உரிமை. ஓகேங்களா? ஸோ நெப்போலியனால் அகற்றப்பட்ட பாரம்பரிய அரசு குடும்பங்களை எடுத்துக்காட்டாக பிரான்சிஸ் ஃபெலர்போன் வம்சம் மீண்டும் அரியணையில் அமர்த்துவது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகார சமநிலை மற்றும் பரிசளிப்பு. இதான் வந்து கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன சட்டப்பூர்வ உரிமை லெஜிட்டிமேசி ஆகட்டும், நெக்ஸ்ட் அதிகாரமாகட்டும், பேலன்ஸ் ஆஃப் பவர் ஆகட்டும், நெக்ஸ்ட் காம்பன்சேஷன் ஆகட்டும். இதை வந்து எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியனால் சில அரசர்களும் சில மன்னர்களும் வந்து அகற்றப்படுவார்கள். ஓகேங்களா? அந்த நெப்போலியனால் அகற்றப்பட்ட பாரம்பரியமான அரசு குடும்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ வந்து ராஜராஜன் இருக்காரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் ராஜேந்திரன் 1, ராஜராஜன் 2, அந்த மாதிரி அவரோட மகன் அந்த வழியாக வரும் பார்த்தீங்களா. அந்த ஜெனட்டிக்காக க்ரொனாலஜிக்கலாக வர வழியாக அந்த பாரம்பரிய குடும்பத்தை நீக்கியிருப்பார். ஸோ அந்த பாரம்பரிய குடும்பத்தை வந்து நம்ம திருப்பி கொண்டுட்டு வரணும், அந்த லெஜிட்டிமேசி வந்து திருப்பி நம்ம கொண்டுட்டு வரணும், அந்த உரிமையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளர்ஃபோனுடைய வம்சத்தை வந்து மீண்டும் அரியணையில் அமர்த்துறாங்க. யார்? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளர்ஃபோன் அப்படின்ற ஒரு வம்சத்தோட மீண்டும் அரியணையில் அமர்த்துறாங்க. ஓகேங்களா? இந்த வந்து எப்படி கேள்வியே கேட்பாங்கன்னா இப்போ நெப்போலியனால் அகற்றப்பட்ட பாரம்பரிய அரசு குடும்பங்களில் பிரான்ஸை சேர்ந்த எந்த வம்சம் மீண்டும் அரியணையில் அமர்த்தினார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபெலர்ஃபோன் அப்படின்ற வம்சம் வந்து எது? சரி, ஓகே, இது மட்டும்தான் வந்து பண்ணார்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் 2 விஷயம் பண்ணுறாங்க. காம்பன்சேட் பண்ணுறதும் பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு 2 விஷயம் பண்ணுறாங்க. சரி, அதிகார சமநிலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் எந்த ஒரு நாடும் மற்ற நாடுகளை விட அதிக சக்தி வாய்ந்ததாக மாறாமல் தடுப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நெப்போலியன் வந்து ஃப்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெர்மனி இத்தாலி வந்து அவங்களோட கம்மியாக இருப்பாங்கன்னா அப்போ ஃப்ரான்ஸ் என்ன ஆகுது, அவங்க தான் ஒரு டாப்பில் இருக்கிறத சக்தி வாய்ந்த நாடாக வந்து கன்சிடர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இத்தாலி, ஜெர்மனி, ஃப்ரான்சிஸ், நெக்ஸ்ட் வந்து பெர்ஷியன், ஆஸ்ட்ரியா, இந்த மாதிரி பல்கேரியா, இந்த மாதிரி எந்த கிரீஸ் அந்த மாதிரி நாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து எல்லா நாடுகளும் சமமாக இருக்கணுமே தவிர ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை விட அதிக சக்தி வாய்ந்த நாடாக கண்ட்ரோல் பண்ணுற நாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் பேலன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. ஈக்குவலான ஒரு இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்பன்சேஷன் அப்படின்னா பரிசளிப்பு. அதை வந்து இப்போ காம்பன்சேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நான் வந்து இந்த விஷயத்தை வந்துட்டு எனக்கு இல்லை, அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறத காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. சரி, என்ன காம்பன்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். நெப்போலியனுக்கு எதிராக போராடிய நாடுகளுக்கு இழப்பீடாக பகுதிகளை சில ரிவார்ட் பகுதிகளை தராங்க. ஸோ ஓகே, நெப்போலியன் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டார்டிங் அப்படின்றதே காங்கிரஸ் ஆஃப் வியனா அப்படின்றத நெப்போலியனை வச்சு தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியனும் வந்து அந்த நெப்போலியனும் ஃப்ரான்ஸும் வந்து போர் முடிஞ்சதுக்கப்புறம் அமைதி வந்து நிலவணும், சமநிலையை வந்து நம்ம வந்து திருப்பி வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் ஆஃப் வியனா கொண்டு வராங்க. எய்ம் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரியா, ஃப்ரான்ஸு, பெர்ஷியா போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு பவர்ஸ்லாம் வந்து சில பவர்ஸ்லாம் வந்து இதை கொண்டு வருவாங்க. அதில் 3 பிரின்சிபல் கோட்பாட்டை வந்து லெஜிட்டிமேசி ஆகட்டும், பேலன்ஸ் ஆஃப் பவர், காம்பன்சேஷன் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் அப்போ நெப்போலியனுக்கு எதிராக சில நாடுகள் வந்து எனிமி கண்ட்ரிஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நெப்போலியனுடைய எனிமி கண்ட்ரிஸ். அந்த கண்ட்ரிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நெப்போலியன் கூட போராடுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போராடினதுக்காக நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு மூவிஸ் எதாவது பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த திருடனை பிடிச்சி தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் தருவோம், ஒரு 1 lakh ப்ரைஸ் மணி தருவோம், அது மாதிரி சொல்கிறாங்களா. அதே சேம் பாலிசி தான் இங்கே. ஸோ வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக வந்துட்டு நீங்கள் நெப்போலியனுக்கு ஆப்போசிட்டாக போரிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ரிவார்ட் இழப்பீடாக நாங்கள் என்ன பண்ணுறோம், சில பகுதிகளை வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு தராங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் வந்துட்டு காங்கிரஸ் ஆஃப் வியனா. ஒரு டைம் ரிவிஷன் பார்க்கலாங்களா. காங்கிரஸ் ஆஃப் வியனா பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 1814 ஜூன் மாதம் 1815 வரைக்கும் நிகழ்வு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போர்களுக்கு பிறகு ஐரோப்பாவில் வந்து ஒரு அமைதியும் அரசியலில் பார்த்தீங்கன்னா சமநிலை வந்து இருக்கணும், அதை நிலைநாட்டுறதுக்காக தான் இது வந்து ஒரு தூதரக கூட்டமாக வந்துட்டு காங்கிரஸ் ஆஃப் வியனா வைக்கிறாங்க. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆகட்டும், ஃப்ரெஞ்சோட புரட்சி ஆகட்டும், நெப்போலியனோட போர்கள் ஆகட்டும், இதில் ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனைகளை ஒரு படை மூலமாக தீர்க்காமல் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு வந்து காண வேண்டும் அப்படின்றதும் ஐரோப்பியாவில் வந்து ஒரு நீண்ட காலமாக அமைதி நெப்போலியன் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு கலவரம், ஒரு புரட்சிகள், கிளர்ச்சிகள் நடந்து ஒடுங்கியிருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நீண்ட காலம் வந்து அமைதியை வந்து நம்ம திட்டம் பிளான் பண்ணணும், அப்படி ஐரோப்பா வந்து அதுக்கப்புறம் போர் வரக்கூடாது பிளான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது தான் வந்துட்டு முக்கிய நோக்கம். உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரியாவை சேர்ந்த மெட்டர்னிக் அவர்கள் நெக்ஸ்ட் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்
பேரரசர் பிரான்சிஸ் I வந்துட்டு ஆஸ்திரியாவை சேர்ந்தவர்கள். பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் டியூக் ஆஃப் வெலிங்டன் அவர்களும், வெளியுறவு அமைச்சர் லார்ட் கேசல்ரி அவர்களும் இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சர் அலெக்சாண்டர் I வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் பெர்ஷியாவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் ஃபெர்டினண்ட் வில்லியம் வந்து இருக்கார்கள். பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளியுறவு அமைச்சர் டாலரோண்ட் அப்படின்றவங்க டாலிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவர் இருக்கார். முக்கியமான பிரின்சிபல் அப்படின்னு பார்க்கும்போது லெஜிட்டிமேசி ஆகட்டும், காம்பன்சேஷன் ஆகட்டும், பேலன்ஸ் ஆஃப் பவர். ஸோ லெஜிட்டிமேசி அப்படின்னும் போது நெப்போலியன் என்ன பண்ணுறாருன்னா, சில பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரசு குடும்பங்களை என்ன பண்ணுறாரு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் வந்து அரசு இதுக்கு மேலே ஆளக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க வந்து அந்த எந்த நெப்போலியனால் ஸ்டாப் பண்ணப்பட்ட எந்த குடும்பத்தினா ஃப்ரான்ஸோடைய ஃபெலர்ஃபோன் அப்படின்ற ஒரு வம்சத்தை வந்து திருப்பி வந்து அரியணையில் அமர்த்துறாங்க. யார்? இந்த பிரின்சிபல் மூலியமாக. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பவர் போது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி விட அதிக சக்தி வாய்ந்து இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டாமினேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், போர் நடக்கும். ஸோ அந்த போருக்கான முக்கியமான காரணம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த முக்கியமான காரணங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த காங்கிரஸ் ஆஃப் வியன்னா. நெக்ஸ்ட் என்னன்னா பரிசளிப்பு. நெப்போலியனுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு சில கண்ட்ரீஸில் எனிமி ஆஃப் கண்ட்ரீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போரிடும் போது அவங்க வந்து இப்போ இழப்பீடுகள் இருக்கும். அந்த இழப்பீடு காரணங்களாக சில ரிவார்ட் தராங்க. அந்த ரிவார்டு எப்படி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பகுதிகளை வந்துட்டு இவங்களுக்கு அந்த நெப்போலியனுக்கு ஆப்போசிட்டாக போரிட்டவங்களுக்கு தராங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது யார் பார்ப்போம்னா, ஆஸ்ட்ரியாவோட யாருப்பா இளவரசர் மெட்டர்னிக் அவர்கள். ஓகேங்களா. அவர் தான் காங்கிரஸோடைய தலைவராகவும் இருந்தார். ஓகேங்களா. ஸோ மெட்டர்னிக்கோடைய காலம் பார்த்தீங்கன்னா 1773, அதாவது இங்கே ரெகுலேட்டிங் ஆக்ட் போடும்போது 1773 ஸ்டார்ட் ஆகும்போது 1859 வரைக்கும் இவர் இருக்கார். ஓகேங்களா. ஸோ பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியாவுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கார். வியன்னா காங்கிரஸோடைய தலைவர் யாருன்னு கேட்டாலும் யாருன்னா மெட்டர்னிக் அவர்கள் தான். ஸோ இவர் 1815 முதல் 1848 வரை ஐரோப்பிய அரசியலில் அதிக செல்வாக்கு செலுத்தினார். இந்த காலம் மெட்டர்னிக் காலம் என்றே அழைக்கப்பட்டது. ஸோ பாருங்க, இவருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1773 1859 வரைக்கும் மெட்டர்னிக்கோடைய காலம். மெட்டர்னிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் காங்கிரஸோடைய தலைவராக, வியன்னா காங்கிரஸோடைய தலைவராக இருப்பார். வெளியுறவு அமைச்சராகவும் ஆஸ்திரியாவுடைய வெளியுறவு அமைச்சராகவும் இவர் தான் இருப்பார். இவர் வந்து எவ்வளோ நாள் வந்து பொலிட்டிக்கலாக வந்து பங்கேற்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியன்னா ஆஃப் காங்கிரஸ் தொடங்குது பார்த்தீங்களா 1815 1848 வரை ஐரோப்பாவுடைய அரசியல் ஒரு ஆதிக்கம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து செலுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலம் வந்து 1815 1858 48 வரைக்கும் மெட்டர்னிக்கோடைய காலம் அப்படின்னு அழைத்தார்கள் ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் அப்படின்றது இவருடைய கொள்கை. கன்சர்வேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தீவிரமான ஒரு பழமைவாதி. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவோ இல்லை மாடர்னைசேஷனாவோ வெஸ்டர்னைசேஷனாவோ இவர் இருக்க மாட்டார். ஒரு பழமைவாதி தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் மன்னராட்சிக்கு எதிராக பரவியிருந்த தாராளமயம், லிபரலிசம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தேசியவாத நேஷனலிசம் கருத்துக்களை முழுவதுமாக ஒடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஸோ பாருங்கள், நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாரும் எப்படி போடுவாங்கன்னா, மன்னராட்சி முடிந்து நமக்கு வந்து ரிப்பப்ளிக் வேணும், ஒரு வந்து லிபரலிசம் வேணும் அப்படின்னு போராடினவங்க தான் நம்ம நேற்றே பார்த்துருப்போம். யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலியை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை மற்ற நாடுகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரிப்பப்ளிக் வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே போல் யங் டெக் ரிபிலியனும் சரி, நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் ரெவல்யூஷன் எல்லாத்துலேயுமே ஒரு கேபிட்டலிசம் அடக்கி, இல்லைனா வந்து மொனார்கி ரூலை வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு ரிப்பப்ளிக் ரூலையோ ஒரு கம்யூனிசம் ரூலையோ கொண்டு வரணும்னு யோசிப்பாங்க. ஆனால் மெட்டர்னிக் பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிர பழமைவாதி அப்படின்ற காரணத்தினால ஐரோப்பாவில் மன்னராட்சிக்கு எதிராக நிறைய வந்து விஷயம் பரவுது. ஓகே, லிபரலிசம் எங்களுக்கு வேணும், நேஷனலிசம் வேணும் அப்படின்னு இது ரெண்டுத்தையும் ஒடுக்க வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணுறாரு. இது ரெண்டுத்தையும் ஒடுக்குனா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், மன்னருடைய ரூல் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் உறுதியாக இருக்கார். சரி, ஓகே. மூணாவது என்ன கான்செப்ட் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய இணக்கம், கான்செப்ட் ஆஃப் ஐரோப்பியா. என்னது கான்செப்ட் ஆஃப் ஈரோப் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம்னு சொல்லாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ் ஆஃப் வியன்னா ஸ்டார்ட் பண்ணது முதல் உலக போர் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவோட இணக்கத்துடைய காலம். சரி, ஓகே. அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியன்னா காங்கிரஸுக்கு பிறகு நிறுவப்பட்ட ஒரு சர்வதேச அரசியல் அமைப்பு தான் இந்த காங்கிரஸ் சிஸ்டம். ஓகேங்களா. இது என்ன கான்செப்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரஸ் அமைப்பு அல்லது வியன்னா அமைப்பு என்றும் அழைக்கப்படுவார்கள். இது என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் அமைப்பும் சொல்வார்கள், இல்லை வியன்னா அமைப்பும் சொல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைப்பு பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் குவாட்ரிபிள் கூட்டணி, குவாட்ரப்பிள்லாம் ஒன்றும் இல்லைங்க, 4 இருக்கும் பார்த்தீங்கன்னா, 4 பேர் கூட்டணி இருப்பாங்க. ஸோ அதனால் குவாட்ரப்பிள் கூட்டணின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் என்டேட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத்தாலி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் ட்ரிபிள் அலையன்ஸ்னு வரும். ஸோ ட்ரிபிள் ஆக்சஸ் பர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த குவாட்ரப்பிள் அலையன்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா, பெர்ஷியா, ரஷ்யா மற்றும் இங்கிலாந்து. எல்லாமே வந்துட்டு என்ன, ஆஸ்திரியா, பெர்ஷியா, ரஷ்யா மற்றும் இங்கிலாந்து, இவங்க தான் வந்து குவாட்ரப்பிள் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. பின்னாடி 5வது உறுப்பினர்களாக வந்து சேர்க்கப்பட்டது எதுனா, ஃப்ரான்ஸ். ஓகேங்களா. இந்த கேள்வி கேட்கலாம், என்ன கேட்பாங்க
கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வியன்னா சிஸ்டத்தில் 5வது உறுப்பினர் நாடாக சேர்க்கப்பட்ட நாடு எது அப்படின்னு குவாட்ரப்பிள் அலையன்ஸில் 5வது நாடாக சேர்க்கப்பட்ட நாடு தான் ஃப்ரான்ஸ். ஸோ முதல்ல என்ன இருந்துச்சுன்னா ஆஸ்ட்ரியா, பெர்ஷியா, ரஷ்யா, இங்கிலாந்து இருந்தது. பிற்காலத்தில் ஃப்ரான்ஸும் சேர்க்கப்பட்டது. இணைக்கப்பட்ட 5 நாடுகளாக இருந்தது குவாட்ரப்பிள் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க இதை. சரி, ஓகே, இதோடைய நோக்கம் என்ன? ஸோ நீங்கள் வந்து அமைப்பை பற்றி பேசிட்டோம், உறுப்பினர்கள் பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசு எல்லைகளையும் சரி, அதிகார சமநிலையிலும் சரி, அமைதியை வந்து நிலைநிறுத்தத்திலும் சரி, புரட்சிகர இயக்கங்களும் மற்றும் தேசியவாத எழுச்சிகளை எதிர்க்கவும் இதை ஒடுக்கவும் தான் இதோடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னு பாருங்கள், ஐரோப்பாவில் அரசியல் எல்லைகளையும் அதிகார சமநிலையையும் அமைதியை நிலைநிறுத்தவும் புரட்சிகர இயக்கங்கள் மற்றும் தேசியவாத எழுச்சிகளை எதிர்த்து அவற்றை ஒடுக்குவதே இது முக்கிய நோக்கமாக இருந்தது. என்னது கான்செப்ட் ஆஃப் யூரோப்புடைய முக்கிய நோக்கம். இது 1815 முதல் உலக போர் முன்னாடி வரைக்கும் 1914 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, குவாட்ரப்பிள் அலையன்ஸில் இருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஹோலி அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது புனித கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது புனித கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வியன்னா காங்கிரஸ் 1815 தான். ஓகேங்களா, ஸோ செப்டம்பர் வந்து நான் என்ன சொன்னேன் 1814 ஸ்டார்ட் ஆகி ஜூன் 1815 வரைக்கும் அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1815 ஹோலி அலையன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஹோலி அலையன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, உறுப்பினர்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. காங்கிரஸ் ஆஃப் வியன்னா பொறுத்த வரைக்கும் 5 பேர்கள் வருவாங்க. ஓகேங்களா, யார்? ஆஸ்ட்ரியா வருவாங்க, ரஷ்யா வருவாங்க, பெர்ஷியா வருவாங்க, ஃப்ரான்ஸ் வருவாங்க, இங்கிலாந்து வருவாங்க. ஸோ அதே தான் குவாட்ரப்பிள் அலையன்ஸ். இவங்களே தான் குவாட்ரப்பிள் அலையன்ஸ்லேயும் இருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து ஃப்ரான்ஸ் சேருவாங்க. ஓகே, அதுதான் இந்த சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த காங்கிரஸ் ஆஃப் வியன்னால 5 கூட்டணிகள் வருவாங்க. ஹோலி கான்ஃபரன்ஸில் யாருன்னு பாருங்கள். ரஷ்யாவை சேர்ந்த சார் முதலாம் அலெக்சாண்டர் அவர்கள், ஆஸ்திரியாவுடைய பேரரசர் முதலாம் பிரான்சிஸ் அவர்கள், பெர்ஷியாவின் மன்னர் 3ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம். அதே தான் இந்த 3 பேர் எங்கே பார்த்தோம்? நம்ம காங்கிரஸ் ஆஃப் வியன்னால பார்த்த இதே 3 பேர் தான் ஹோலி அலையன்ஸில் இருக்காங்க. யார் யார்? ரஷ்யா, ஆஸ்திரியா மற்றும் பெர்ஷியா. ரஷ்யா, ஆஸ்திரியா, பெர்ஷியா. ஓகேங்களா, இதில் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் இதில் வரல. நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஹோலி அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் RAF. ஓகேங்க, ராஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்யா, ஆஸ்திரியா மற்றும் ஃப்ரான்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, சாரி, ரஷ்யா, ஆஸ்திரியா மற்றும் பெர்ஷியா இருக்காங்க. ஓகேங்க, ரேப். ஓகே, ரேப் சாங் பாடுவோம்ல, ரேப். ஓகேவா, ஏன்னா ரேப் ஹோலின்னு வச்சுக்கோங்க. ஹோலிக்கு வந்து ஹோலி பண்டிகை வரும்போது நான் ரேப் சாங் பாடுவோம். யார்? ரஷ்யா, ஆஸ்திரியா மற்றும் பெர்ஷியா. ஸோ ரஷ்யாவை சேர்ந்ததில் அலெக்சாண்டர் அவர்கள், ஆஸ்திரியாவை சேர்ந்த பேரரசர் முதலாம் பிரான்சிஸ் அவர்கள் மற்றும் பெர்ஷியாவை சேர்ந்த மன்னர் 3ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம் அவர்கள். சரி, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி அலையன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய நோக்கம் என்ன? செப்டம்பர் 26ஆம் தேதி 1815 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா, ஐரோப்பாவில் கிறிஸ்தவ மதிப்புகளின் அடிப்படையில் மன்னராட்சியை காப்பது மற்றும் புரட்சிகர தாராளமய கருத்துக்களை ஒடுக்குவது ஆகும். இது ஐரோப்பிய இணக்கத்தின் பழமைவாத நோக்கங்களை மேலும் வலுப்படுத்தின. நான் முன்னாடியே சொன்ன மெட்டர்னிக் அவர்கள் வந்து காங்கிரஸ் ஆஃப் வியன்னால இருப்பார். ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். காங்கிரஸ் தலைவரும் அவர் தான். ஸோ வந்து பழமைவாதம், தீவிரமான பழமைவாதியாக இருப்பார். ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த அளவுக்குலாம் வந்து இருக்க மாட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் ஹோலி அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களாட்சி, அதாவது ரிப்பப்ளிக்கை விட நமக்கு வந்து மன்னராட்சி பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஐரோப்பாவில் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஓகே, ஐரோப்பாவில் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டியனுடைய மதிப்புகள் அடிப்படையில் மன்னராட்சியை வந்து காப்பணும். ஸோ கிறிஸ்டினாக இருக்கணும். அந்த கிறிஸ்டியனுடைய அடிப்படையில் மன்னராட்சியை காக்கிறதும் புரட்சிகர தாராளமய கருத்துக்களை ஒடுக்கிறதும் தான் வந்து இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஸோ இந்த பழமைவாதி தான் ரியாக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நோக்கங்கள் வந்து இன்னும் மேலுமே வலுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1821 1829 வரைக்கும் கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. கிரேக்க சுதந்திர போர் எந்த ஆண்டு காலம்னா 1821 29 வரைக்கும். சரி, ஓகே, இதோடைய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டோமன் பேரரசு இருக்குது பார்த்தீங்கன்னா, துருக்கின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டோமன் எம்பையருடைய ஆட்சியின் கீழ் இருந்த கிரேக்கங்கள் தேசியவாத உணர்வால் தூண்டப்பட்டு விடுதலைக்காக போராடியது. ஸோ இந்த ஓட்டோமன் எம்பையர் கீழே தான் யார் இருக்காங்கன்னா, கிரேக்க பீப்புள் இருக்காங்க. கிரேக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரேக்க பீப்புள் யார் கீழே இருக்காங்க? ஓட்டோமன் எம்பையர் கீழே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்னன்னா, தேசியவாத உணர்ச்சி வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே நாடு வந்து சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு போராட்டத்தை கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எந்த ஆண்டு காலம்னா 21 28 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷங்கள் சும்மா நடக்குது. ஓகேங்களா, ஸோ விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய பெரும் சக்திகளை ஆதரவுடன் 1829 கையெழுத்திடப்பட்ட அட்ரைனோபிள் ஒப்பந்தம் மற்றும் 1832 கையெழுத்திட்ட கான்ஸ்டான்டினோபிள் ஒப்பந்தம் மூலம் கிரீஸ் ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. இது ஐரோப்பிய இணக்கத்தின் கொள்கையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியது, ஏனெனில் தேசியவாத இயக்கம் வெற்றி பெற்றது. ஸோ இப்போ அந்த ஐரோப்பா வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிக் 1815 காங்கிரஸுடைய தலைவராக இருக்காரு. பின்னாடி நடந்த ஹோலி அலையன்ஸுமே சரி, அவங்களுமே பழமைவாதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிரேக் வந்து இப்போ வந்து ஏன் விரிசலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கம் வந்து சுதந்திரம் அடைந்தது. இவர்கள் வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க,
பண்ணாங்கன்னா வந்துட்டு தேசியவாத நேஷனலிசம் பேட்ரியாட்டிக் வந்து மூலயமா வந்து இந்த இயக்கம் வந்து வெற்றி பெற்றது. ஸோ வந்து சின்னதாக ஐரோப்பியாவில் ஒரு விரிசல் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் சக்திகள் ஐரோப்பாவில் கூட சில பெரும் சக்திகளோட ஆதரவுடன் 29ல் ட்ரீட்டி ஆஃப் அட்ரனோபிள் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்றது 1832 சைன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ட்ரீட்டியும் சைன் பண்ணி கிரீஸ் வந்து சுதந்திர நாடாக அங்கீகரிச்சிடறாங்க. ஸோ ஐரோப்பா வந்து இணைக்கருடைய கொள்கையில் ஒரு சின்ன விரிசல் நடக்குது. ஸோ இந்த ட்ரீட்டி கேட்பாங்க, எந்த ட்ரீட்டின் மூலமாக கிரீக் வந்து சுதந்திரம் பெற்றது கான்ஸ்டான்டினோபிளிடம், ஐ மீன் வந்துட்டு அந்த ஓட்டோமன் எம்பையர் கிட்டேருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அட்ரனோபிள் 1829 ஏன்னா 21லேருந்து 29 வரைக்கும் நடக்கும். ஸோ 29களில் நெக்ஸ்ட் 32களில் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டான்டினோபிளுடைய ட்ரீட்டி மூலமாகவும் கிரேக்கம் வந்து சுதந்திரம் பெறுது 29, 32. சரி, ஓகே. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தா இந்த ரெவல்யூஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ். உங்களுக்கு தனியாக டாபிக் நடத்தலாம் நினச்சேன், சும்மா ரிவிஷனுக்கு இந்த டாபிக் பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1830 வந்துட்டு ஃப்ரான்ஸோடைய ரெவல்யூஷன் நடக்குது. எந்த மாதம்? ஜூலை ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஜூலை ரெவல்யூஷன் 1830களில். எப்போ கிரேக் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. 1829களில் இண்டிபெண்டன்ஸ் நடக்கிறாங்க. 32ல் ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூலை ரெவல்யூஷன் 1830களில் நடக்குது. ஸோ நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸின் ஃபெலர்ஃபோன் வம்சத்தின் மன்னர் 10ஆம் சார்லஸ் பழமைவாத மற்றும் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்தனர். நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன்னா அந்த நெப்போலியனுடைய அந்த கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெப்போலியன் வந்து போயிடுறாங்க. ஸோ வந்து காங்கிரஸ் ஆஃபியான 3 கோட்பாடு இருக்கும். அந்த லெஜிட்டிமேசி ஆகட்டும், காம்பன்சேஷன் ஆகட்டும், பேலன்ஸ் ஆஃப் பவர் ஆகட்டும், அந்த முதல் கோட்பாடை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம்பிள்லாம் ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த ஃப்ளோரோஃபான் அப்படின்ற வம்சத்தை மீண்டும் அரியணையில் ஏற்றுறார்கள் ஃப்ரான்ஸில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மக்கள், அந்த ஃப்ரான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோரோஃபான் வம்சத்துடைய மன்னன் சார்லஸ் 10க்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கிளர்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் சார்லஸ் மீண்டும் பதவியிலேருந்து விலக்குறாங்க. ஓகே, அகற்றப்பட்டு லூயி பிலிப் அப்படின்ற ஒருத்தர் வருவார். இந்த லூயி பிலிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள். ஓகேங்களா? பிரெஞ்சு மக்களால் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட, இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, பிரெஞ்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. லூயி பிலிப்பா, இல்லைனா வந்துட்டு பீட்டர் ஃபெட்ரிங்கா, இல்லைனா வந்துட்டு இவர் சார்லஸ் 10 அப்படின்னு கொடுப்பாங்க. லூயி பிலிப் அவர்கள் தான் பிரான்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷனல் மொனார்கி ஏற்படுத்தியது, அரசியலமைப்பு மன்னராட்சியை ஏற்படுத்தியது. இது ஒரு முதலாளித்துவ மிடில் கிளாஸ் புரட்சியாக பார்க்கப்பட்டது. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம வந்து மேக்ஸிமம்னா புவர் பீப்புளால் தான் வந்துட்டு மேக்ஸிமம் கிளர்ச்சிகள் வர மாதிரி பார்ப்போம். விவசாயிகள் கிளர்ச்சி ஆகட்டும், லேபர் கிளர்ச்சி ஆகட்டும். ஆனால் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன், ஜூலை ரெவல்யூஷன் 1830கள் ஒரு மிடில் கிளாஸ் வந்து புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனல் மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு மன்னராட்சியை உருவாக்கியது. சரி, ஓகே. 30களில் ஒரு புரட்சி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அந்த என்ன புரட்சி அப்படின்னு பார்த்தா ஜூலை புரட்சின்னு பார்த்தோம். இப்போ பிப்ரவரி புரட்சி 1848, சுமார் 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் பிப்ரவரி புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆண்டு 1848. ஸோ சார்லஸ் 10 எடுத்துட்டாங்க. ஸோ 1830கள் கிட்டே என்ன ஆச்சுன்னா வந்து லூயி பிலிப்பை வந்து போட்டாங்க. ஸோ லூயி பிலிப்பின் ஆட்சிக்கு எதிராக வேலை வாய்ப்பின்மை, வறுமை மற்றும் அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டதால் மக்கள் மீண்டும் கிளர்ச்சி செய்தார்கள். தாராளவாதிகள், சோசியலிஸ்டுகள் மற்றும் தொழிலாளர்கள் இது ஈடுபட்டார்கள். ஸோ வந்து 1830களில் நான் சொல்லும் போது கிளர்ச்சி மிடில் கிளாஸுடைய கிளர்ச்சின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், திருப்பியும் பிலிப் அவர்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் ஏற்படுது. ஸோ சார்லஸே எதுக்கு நிற்கிறாங்கன்னா வந்துட்டு இவர் வந்து ரொம்ப வந்து பழமைவாதம், அதாவது அந்த அரசியல்வாத தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மக்களுக்கு வந்து ஒரு கசப்புத்தன்மை ஏற்படும் அவர் மீது. ஸோ அதே சேம் இஷ்யூ தான் லூயி பிலிப் மீதும் வந்து மக்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பே இல்லை, ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸாக இருக்காங்க, இது வந்து ரொம்ப பாவர்ட்டி அதிகமாக இருக்குது, அரசியல் உரிமைகள் வந்து நிறைய மறுக்கப்படுது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கிளர்ச்சியில் ஏற்படுகிறார்கள். இந்த கிளர்ச்சியில் யார் பங்கு கொள்கிறார்கள்னா லிபரலிசம், தாராளவாதிகளும் சோசியலிஸ்டுகளும் நெக்ஸ்ட் தொழிலாளர்களும் இதில் ஈடுபடுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூயி பிலிப், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லூயி பிலிப்பும் 48 காலங்களில் வந்துட்டு பதவி விலகிறார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சில் 2வது குடியரசு நிறுவப்பட்டது. ஸோ அதாவது பிரான்ஸில் 2வது குடியரசு நிறுவப்பட்டது எப்போ? 1848. இந்த புரட்சி ஐரோப்பா முழுவதும் பரவி ஆஸ்திரியாவை மெட்டர்னிக் போன்ற பழமைவாத தலைவர்கள் வீழ்ச்சியை வழிவகுத்தது. ஸோ ஓரளவுக்கு தான் மக்கள் அமைதியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பழமைவாதிகள்னாவே நமக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சர்வதிகாரத்தம் இருக்கும். ஸோ அவங்க பழமைவாதிகள் வந்து நிறைய விஷயத்தை ப்ராக்டிக்கலாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ சார்லஸ் 10 வந்து 1830 வந்து
ஜூலை ரெவல்யூஷன், ஜூன் ரெவல்யூஷனில் எடுத்துட்டு திருப்பி வந்து பிப்ரவரி ரெவல்யூஷன் 1848 இவரையும் எடுத்துட்டாங்க. யார்? லூயி பிலிப்பையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் பரவுது. ஓகேங்களா? அப்படி பரவி ஆஸ்திரியாவுடைய மெட்டர்னிக் போன்ற பழமைவாத தலைவர்கள் என்ன வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த டாபிக் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆஃப் வியன்னா பார்த்தோம், மெட்டர்னிக் பார்த்தோம், ஹோலி அலையன்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் ஹீரோ பார்த்தோம், அண்ட் தென் வந்துட்டு இந்த கான்செப்ட் ஓகேங்களா என்னது ஃப்ரான்ஸோடைய ரெவல்யூஷன்ஸ் பற்றி பார்த்தோம். பிப்ரவரி ரெவல்யூஷன் 1840 ஆகட்டும், ஜூலை ரெவல்யூஷன் பற்றி ஆகட்டும். ஸோ இன்றைக்கி மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இப்போனா 21 29 2 ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் 1823, ட்ரீட்டி ஆஃப் அடர்னெல் அப்படின்னு சொல்லிட்டு அடர்னோபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 டாபிக் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து க்ரனாலஜிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வியன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 1814 ஜூன் 1815 வரைக்கும். நெப்போலியனுக்கு பின் ஐரோப்பாவை மறுசீரமைத்தல் மெட்டர்னிக் தலைமையில். ஓகேங்களா? புனித கூட்டணி பொறுத்த வரைக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1815 புனித கூட்டணி. இதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஆஸ்திரியா, ஃப்ரெஷ்யா யார் இருக்காங்க? பிரஷ்யா இருக்காங்க. அதாவது ரேப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹோலியில் ரேப் பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிறிஸ்துவ மற்றும் பழமைவாத அடிப்படையில் இந்த கூட்டணி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரபிள் அலையன்ஸில் லாஸ்ட்டாக சேர்ந்த 4 நாடுகள் இருக்கும். அந்த 4 நாடுகளுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக 5th சேர்ந்த நாடு ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, யூரோப் கான்செப்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு பார்க்கும்போது 1815 தான் நடக்குது. வியன்னா காங்கிரஸ் என்ன ஆகுதுன்னா அதோடைய விளைவாக ஐரோப்பாவில் வந்து அமைதி நிலை நடைபெறப்பட்டதான் யூரோப் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேக்க சுதந்திர போர் தொடக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29 முடியும். 29 ட்ரீட்டி ஆஃப் அடர்னோபிள், 32 கான்ஸ்டான்டினோபிள் நடக்கும். ஸோ 29 முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜூலை புரட்சி பொறுத்த வரைக்கும் என்ன ஃப்ரான்ஸ் 1830 10ஆம் சார்லஸ் ஜூலை ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. 10ஆம் சார்லஸ் எடுத்துறாங்க. ஸோ 1848 காலத்தில் பிப்ரவரி ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து லூயி பிலிப்பையும் எடுத்துறாங்க. செகண்ட் ரிப்பப்ளிக் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி புரட்சி நம்ம இதை பார்த்துக்கணும் 1847. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நோட்ஸ் தான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே சேர்த்திருப்போம். சும்மா ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஸோ காங்கிரஸ் ஆஃப் வியன்னா பொறுத்த வரைக்கும் 1814 1815 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வியன்னா அப்படின்ற ஒரு நகரில் வந்து நடைபெற்றது. இந்த வியன்னா அப்படின்றது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரியாவில் இருக்குது. ஓகே, ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வியன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெப்போலியனுடைய படையெடுப்புகளால் சின்ன பின்னமான ஐரோப்பியர்கள் இருப்பாங்க. அது ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸில் இருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா படையெடுத்து சில நாடுகள் அந்த நாடுகளை வந்து அரசியல் வரைபடத்தையும் முடியாட்சி அமைப்பையும் மீண்டும் நிலைநிறுத்துவதே இது முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் சண்டை ஒப்பந்தமாக இல்லாமல் ஒரு நீண்டகால அமைதிக்கான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லணும்னா ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் லாங் டேர்ம் பீஸை வந்து உருவாக்க காங்கிரஸ் ஆஃப் வியன்னா ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நிலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து லெஜிட்டிமேசி, பேலன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் காம்பன்சேஷன் படித்தோமா. ஸோ காம்பன்சேஷன் வந்து சில ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. லெஜிட்டிமேசி பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்க மன்னரை வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்து கொண்டு வருவாங்க. பிற்காலத்தில் அவுரி சார்லஸ் பற்றியும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சட்டப்பூர்வ உரிமை பாருங்கள், நெப்போலியனால் அரியணை நீக்கப்பட்ட சட்டப்பூர்வமான மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்பான்ஸ் அவர்கள், அப்ஸ்பர்க்ஸ் அவர்கள். ஓகே, யார்? போர்பான் அவர்களும் அப்ஸ்பர்க்ஸ் அவர்கள். போர்பான் பிஸ்கெட் பேர் மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே, போர்பான் அவர்களும் அப்ஸ்பர்க் அவர்களும் வந்துட்டு இது மட்டும் இன்னுமே சில வந்துட்டு சட்டப்பூர்வமான மன்னர்களுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீக்கப்படுகிறார்கள். மீண்டும் பதவியில் அமர்த்துவது இதன் நோக்கமாகும். பிரான்சில் 18ஆம் லூயி யார்? பிரான்ஸோடைய 18ஆம் லூயி மீண்டும் மன்னராக்கப்பட்டார். இந்த கேள்வி வந்து கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு அரசியல் மன்னர், அதாவது ஒரு மன்னரை நெப்போலியன் அவர்கள் வந்து நீக்கப்பட்டார். ஓகேங்களா? நீக்கப்பட்டார்னா பிரான்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். 18ஆம் லூயி அவர்கள் மீண்டும் மன்னராக்கப்பட்டார். ஸ்பெயின் மற்றும் நெப்பிள்ஸ் போன்ற நாட்டில் உள்ள ஃபெலர்ஃபோன் வம்சம் மீண்டும் வந்தது. இந்த ஃபெலர்ஃபோன் வம்சம் பார்த்தீங்களா, யார்? ஃபெலர்ஃபோன் சார்லஸ் 10. ஸோ ஸ்பெயினும் மற்றும் நெப்பிலிஸ் நாட்டில் உள்ள ஃபெலர்ஃபோன் வம்சம் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வருது. ஸோ வந்துட்டு யார்? லூயி 18ஐயும் கொண்டு வராங்க, ஃபெலர்ஃபோன் வம்சத்தையும் கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் போர்பான் மற்றும் அப்ஸ்பர்க்கும் வந்துட்டு இவரால் நீக்கப்பட்டார்கள். அதிகார சமநிலை அப்படின்னு பார்த்தா பேலன்ஸ் ஆஃப் பவர் பற்றிக்கும் எந்த ஒரு நாடும் பிரான்ஸை போல வலிமை பெற்று ஐரோப்பாவிற்கு அச்சுறுத்தலாக மாறாமல் தடுப்பது. ஸோ ஏன்னா பிரான்ஸ்லேருந்து நெப்போலியன் போகிறார். ஸோ நெப்போலியன் மாதிரி இப்போ யாராவது கிளம்பிட்டாங்கன்னா அது மொத்தம் ஐரோப்பியாவில் ஒரு விரிசல் உருவாகும். ஸோ வந்து டாமினன்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ எல்லா நாடுமே ஈக்குவலான சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிரான்ஸை சுற்றி பலமான பாதுகாப்பு அரண்களை வந்து அமைக்கிறாங்க. ஏன்னா பஃபர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலமான பாதுகாப்பு அரண்களை பிரான்ஸை சுற்றி வந்து அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹாலாந்துடன் ஆஸ்திரியா நெதர்லாந்தை சேர்த்து நெதர்லாந்து
ஐக்கிய ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. எனது ஹாலாந்தையும் ஆஸ்திரியாவையும் சேர்த்து நெதர்லாந்துடைய ஐக்கிய ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. பரிசளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியனுக்கு எதிராக போரிட்ட வெற்றி பெற்ற நாடுகளுக்கு தக்க சன்மானத்தை வழங்குகிறார்கள். ரஷ்யாவுக்கு போலாந்தின் ஒரு பகுதியும், ஆஸ்திரியாவுக்கு இத்தாலி பகுதிகளையும், வெனிசியா, லொம்பார்டி அப்படின்ற பகுதியும் கிடைத்தன. பெர்ஷியாவுக்கு ரெயின்லாந்து வழங்கப்பட்டது. இன்னைக்கு கேள்விகள்லாம் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணி போயிட்டார் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காம்பன்சேட் பண்ணும்போது சில நாடுகளுக்கு வந்து சில பகுதிகளை தராங்க. ஐரோப்பா நாடுகளுக்கு யாருக்குன்னா நெப்போலியனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணவங்களுக்கு, எனிமி கண்ட்ரிக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ரஷ்யாவுக்கு என்ன, போலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ரஷ்யாவுக்கு தராங்க. ஆஸ்திரியாவுக்கு வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இத்தாலியில் எந்த பகுதினா வெனிஸ், லொம்பார்டி. இந்த லொம்பார்டின்ற பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இட்டாலி ஆஃப் யூனிஃபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு லொம்பார்டி தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் வெனிஸ் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ரோம் பிடிச்சி ரோம் வந்து 71 கிட்டே வந்து கேபிட்டலாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெனிஸும் லொம்பார்டியும் வந்து இத்தாலிக்கு தராங்க. ஓகேங்களா? பெர்ஷியாவுக்கு ரெயின்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? மெட்டர்னிக்கோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸுடைய ஆன்மா, சோல் ஆஃப் த காங்கிரஸ் யாருன்னு சொல்லுவாங்கன்னா, சோல் ஆஃப் த வியன்னா காங்கிரஸ்ன்னு யாரை சொல்லுவாங்கன்னா, மெட்டர்னிக் அவர்களை தான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு பழமைவாதி, ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நேஷனலிசமாக ஒடுக்கிறதுக்காக வந்துட்டு நிறைய முயற்சிகள் எடுப்பார். முடியாட்சியை வந்துட்டு இவர் தான் முயல்றாரு. ஸோ அதே தான். ஸோ வியன்னா காங்கிரஸுடைய மிக முக்கியமான விளைவுகளில் வந்து இதுவும் ஒன்று. ஐரோப்பா நாடுகளுக்கு இடையேயான சர்வதேச உறவுகளை பேணுவதற்கான அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வியன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அழுத்தம் கொடுத்தல். இது பிற நாடுகளின் எழும் புரட்சி தேசியவாத இயக்கங்களை ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் ஒடுக்குவதற்கு உறுப்பு கட்சிகளும் இராணுவ ஆதரவை அளித்தது. ஸோ முதல் காங்கிரஸ்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சில் ஆஃப் சாம்ப்லா. இதை நம்ம முன்னாடி பார்க்கல, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆக்சில் ஆஃப் சாம்ப்லா உங்களுக்கே தெரியும். இது வந்து நம்ம இந்தியாவிலுமே வந்து எதிரொலிக்கும். காங்கிரஸ் ஆஃப் ஆக்சில் ஆஃப் சாம்ப்லான்னு சொல்லுவாங்க. 1818களில் பிரான்ஸை இக்கூட்டணியில் 5வது உறுப்பினராக ஏற்றுக்கொண்டது. ஸோ குவாட்ரப்பிள் அலையன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த குவாட்ரப்பிள் அலையன்ஸில் ஆஸ்ட்ரியா, பெர்ஷியா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரேட் பிரிட்டன், ரஷ்யா இருப்பாங்க. 5வதா பிரான்ஸ் வந்து இந்த காங்கிரஸில் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கூட்டத்தில். அதான் காங்கிரஸ் ஆஃப் ஆக்சில் சாப்ல 1818களில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, காங்கிரஸ் ஆஃப் ட்ரொப்போ அப்படின்னா என்னன்னா 1820களில் ட்ரொப்பாவு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயத்தில் லேபாக் காங்கிரஸ் அப்படின்ற விஷயம் 1821கள் நடக்குது. இது நெப்பிலிஸ் மற்றும் சார்டினியாவில் ஏற்பட்ட புரட்சிகளை ஒடுக்குவது குறித்து விவாதித்து ட்ரொப்பாராவ் நெறிமுறையை வெளியிட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நெப்பிலிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நெப்பிலிஸ் என்ன, 2 சிசிலி கிங்டம்ஸ் பார்த்தா அதில் ஒரு இடம் தான் நெப்பிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெப்பிலிஸும் சார்டினியா பார்த்தோமா நம்ம இத்தாலி கிளாஸில் பார்க்கும்போது அந்த நெப்பிலிஸும் சார்டினியாவும் ஏற்பட்ட புரட்சிகளை ஒடுக்கிறதுக்காக இந்த ட்ரோப்போ முறை வந்து நெறிமுறையை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் ஆஃப் ட்ரோப்போ அப்படின்னு கேட்டால் 1820களில், லேபாக் அப்படின்னு கேட்டால் வந்து 1821களில். நெக்ஸ்ட்டு வெரோனா காங்கிரஸ் இயர் பாருங்கள். இந்த லைனை ஆக்சுவலாக வந்து கனாலஜிக்காக மெமரி பண்ணிக்கோங்க. 20களில் ட்ரப்பாவு, லெய்பேக் வந்துட்டு 21களில், வெரோனா வந்து 22ல். 20ல் ட்ரப்பாவு, லெய்பேக் 21ல். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால்ஸ்லாம் நடக்குது. 22களில் காங்கிரஸ் ஆஃப் வெரோனா. ஸ்பெயினில் ஏற்பட்ட புரட்சியை ஒடுக்குவது குறித்து விவரித்தது என்னன்னா காங்கிரஸ் ஆஃப் வெரோனா. ஸ்பெயின் நடத்தப்பட்ட சில புரட்சிகளை ஒடுக்குவதாக குறித்து விவரித்தது தான் வெரோனா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிரீஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் தேசியவாத இயக்கங்கள் வெற்றி பெற்ற போதும் 1848 புரட்சிகளின் போது நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இதன் செல்வாக்கு படிப்படியாக குறைந்தது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1829 வந்து கிரீஸ் நம்ம ட்ரீட்டி மூலயமா வந்து ஆட்ரனோப்பல் ட்ரீட்டி மூலயமா 1832களில் ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டாண்டினோப்பல் ட்ரீட்டியாகவும் வின் பண்ணிடுறாங்க. நேஷனலிசம் வந்து அங்கே வளருது. அதன் மூலிமா வந்து யாரை மெட்டர்னிக் போன்ற சிலர்கள் வந்து விழிச்சடைகிறார்கள், பழமைவாதிகள். அப்படி இருந்தபோதும் 1848களில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இந்த பழமைவாதம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போலி அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1815 இதில் 3 பேர் இருக்கான்னு சொன்னால் ரஷ்யாவை சேர்ந்த முதலாம் அலெக்சாண்டர் அவர்களும் இருப்பார்கள், சில கூட்டணிகளும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ரேப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரஷ்யா, ஆஸ்ட்ரியா மற்றும் பெர்ஷியா இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா கிறிஸ்டியனுடைய ஐரோப்பா இருக்கக்கூடிய மன்னராட்சி இந்த கிறிஸ்டியனு கீழே அந்த அடிப்படை கொண்டு இவர்கள் வந்துட்டு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய ஆட்சி அமைப்பு இருந்தது. ஸோ இது உண்மையான மற்றும் நடைமுறை நோக்கம் என்னன்னா தாராளமயத்தையும் நேஷனலிசத்தையும் வந்து அகற்றி இவங்களுடைய அடிமை, அதாவது அடிமை ஆட்சியும் இந்த மன்னராட்சியும் வந்து அமைப்பத்தான் இவங்களோட நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலாந்தில் வந்து இதில் சேர மறுத்துறாங்க. ஸோ அப்படி இருந்த போதுமே வந்து ஒப்பந்தத்தை விட மத சித்தாந்தம் பற்றியது என்று கருதியது. ஸோ இங்கிலாந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு ட்ரீட்டி நம்ம போட்டிருந்தோம், பட் இருந்தாலுமே இந்த ட்ரீட்டி மாதிரி இல்லை, பட் ஆனால் இன்னைக்கு நம்ம இது வந்து மத சார்புடையதாக இருக்குது, ஒரு கிறிஸ்டானிட்டி சார்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஒப்பந்தத்தை மறுத்து வந்து அவங்க மத சித்தாந்தத்தை மறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கருதி வெளியிருக்காங்க. ஸோ கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 29 வரைக்கும் நடக்குது. இது வந்து 400 ஆண்டுகளாக ஓட்டோமன் துருக்கியோட பேரரசு கீழே தான் இருந்தது இந்த கிரேக்கம். ஸோ 19ஆம் நூற்றாண்டில் பரவிய தேசியவாத உணர்ச்சியினால் எழுந்து ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபிலிஃபெலிசம் அப்படின்னா நகரத்தின் மீதான காதல், பண்டைய நகரத்தின் மீதான காதல் என்ன சொல்லணும்
எல்னிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த தூண்டுதல் காரணமாக கிரேக் வந்துட்டு நேஷனலிசம் காரணமாக விடுதலையும் பெற்றுறாங்க. ஸோ 21களில் பார்க்கும்போது புரட்சி ஆரம்பமாகுது. ஒட்டோமன் படைகள் கடுமையாக ஒடுக்கின. ஓகேங்களா, ஐரோப்பாவோட தலையீடு நடக்குது. பிரெஞ்சு புரட்சி ஒடுக்க முனைந்த மெட்டர்னிக் கிரேக்க புரட்சி தேசியவாதத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் அது ஒரு கிறிஸ்துவ கிளர்ச்சி என்பதாலும் துருக்கி தனது போட்டியாளரானதால் தயக்கம் காட்டினார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரெஞ்சு புரட்சி இவங்க ஒடுக்குறாங்க. அப்போ ஏன் கிரேக்க புரட்சி மெட்டர்னிக்கால ஒடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமைவாதத்தை ஃபாலோ பண்ணுறான்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆனாலும் அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியவாதத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் அவர்கள் கிறிஸ்டியானிட்டி அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால துருக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது துருக்கி தனது போட்டியாளரானதால் தயக்கம் காட்டினார். ஓகேங்களா, ஸோ இதுவுமே ஒரு ரீசன் ஏன்னா கிரேக் வார் வின் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, நெவேரினோ போர் அப்படின்ற ரொம்ப முக்கியமான விஷயம். 29ல் ட்ரீட்டி ஆஃப் அடர்னோப்பிள் இருப்போம். அதுக்கு முன்னாடி வந்த விஷயம் தான் நெவேரினோ போர். இந்த நெவேரினோ போர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஒருங்கிணைந்து கடற்படைகளில் துருக்கி மற்றும் எகிப்து படைகளை அழிக்கிறாரு. ஸோ இப்போ கிரீக்கை இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆஸ்ட்ரியாவை சேர்ந்த மெட்டர்னிக் ஒரு பாயிண்ட்டை வச்சுறாரு. அவங்க என்ன இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டியாக அவங்க அடிப்படைந்து கீழே அவங்க கிளர்ச்சிகள் செய்கிறாங்க. ஸோ துருக்கிக்கு ஆப்போசிட்டாக நான் பண்ணுறது அப்படின்னு இருக்காரு. ஸோ இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் கடற்படைகளை அடக்குறாங்க. ஸோ துருக்கி மற்றும் எகிப்து படைகளை அழிச்சிடுறாங்க. ஓகே, யார் துருக்கி மற்றும் எகிப்து படைகளை அழிக்கிறார்கள் பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா, இங்கிலாந்து அவர்கள். இதுவே கிரேக்க விடுதலை போரின் திருப்பு முனையாக அமைந்தது. ஸோ முடிவு பார்த்தீங்கன்னா 29களில் ஆட்சியனோபல் போன்ற ஒப்பந்தம் நடக்குது. இந்த ரஷ்யா துருக்கியை வென்ற பிறகு கையெழுத்தானது. ஓகேங்களா, ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, துருக்கியை வென்ற ஒரு கையெழுத்தானது. கிரீஸ் தன்னாட்சி ஆகிடுறாங்க. ஸோ 32களில் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற ஒப்பந்தம் நடக்குது. கிரீஸ் ஒரு முழுமையான சுதந்திரமான முடியாட்சி நாடாக இண்டிபெண்டன்ட் மொனார்க்கியாக மாறிடுறாங்க. ஸோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா இணக்கத்தினுடைய கொள்கை புரட்சிகளை ஒடுக்கி சவால் விட்டு ஒரு தேசியவாத இயக்கமாக முதல் பெரிய வெற்றி எதுனா கிரீஸ் தான். ஸோ பிரான்சிஸ் பொறுத்த வரைக்கும் இது ஜூலை புரட்சின்னு சொன்னால், அதுக்கப்புறமேட்டுக்கு பிப்ரவரி புரட்சின்னு சொன்னால் 30களில் 48களில் நடக்கும். ஸோ 10ஆம் சார்லஸ் ஃபெலர்ஃபோன் வம்சத்தை சேர்ந்த 10ஆம் சார்லஸ் பழமைவாத முடியாட்சிகளை என்ன பண்ணோம், அடக்கி மக்கள் என்னப்பா இதுதான் மிடில் கிளாஸ் பீப்புளோடைய சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் லூயி பிலிப் உள்ள வராரு. லூயி பிலிப் வந்ததுக்கப்புறம் ஜூலை மொனார்க்கி நடக்க ஆரம்பிக்குது. மிடில் கிளாஸ் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் லூயி பிலிப்போடைய ஆட்சியும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா முதலாளித்துவம் அதிகமாக இருக்குது, பணக்காரங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுற மக்கள் எல்லாம் பணக்கார மக்கள் தான் இருக்காங்க, ஏழைகள் எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது, நிறைய தாராளமய மக்கள்லாம் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் எடுத்து தூக்கிடுறாங்க. யாரு, லூயி பிலிப்பையும் எடுத்துடுறாங்க. ஸோ செகண்ட் பிரெஞ்சு ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா, ஸோ பின்னர் யாருன்னா 3ஆம் நெப்போலியன் அவர்கள் வருவாங்க. ஸோ 3ஆம் நெப்போலியன் பற்றி நம்ம நேற்றே படிச்சிருப்போம். அவர் என்ன ஆஸ்ட்ரியாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி வெளியேற்றுவார், இட்டாலிக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி ஆஸ்ட்ரியா வெளியேற்றுவார், அதுக்கப்புறம் அதெல்லாம் படித்தோம். ஸோ நெப்போலியன் 3 பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ 48கள் பொறுத்த வரைக்கும் அது இயர் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லைனா பிப்ரவரி ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிரான்ஸுடைய வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்ட்ரியா, பெருசு மற்றும் ஹங்கேரி உட்பட்ட ஐரோப்பாவர்கள் பல பகுதிகள் புரட்சிகள் வெடித்தன. ஸோ பிரான்ஸ் இங்கே வெற்றி பெற்றுறாங்க. ஸோ 3ஆம் நெப்போலியன் அவர்கள் வந்துருவார். ஓகே, அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும், ஸோ அப்போ இவங்க மட்டும் தான் இப்படி இருப்பாங்களா, ஸோ ஐரோப்பாவில் ஆல்ரெடி காங்கிரஸ் ஆஃபியான போட்டதே இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். ஸோ 48களில் உடச்சடிச்சு தள்ளி இவங்கெல்லாம் வந்துருவாங்க. ஸோ பழமைவாதம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சு வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சு மெட்டர்னிக் போன்றவர்கள். ஸோ அப்போ என்னது, ஜெர்மனி ஆஃப் யூனிஃபிகேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இது அதுக்கப்புறம் என்ன, இட்டாலி ஆஃப் யூனிஃபிகேஷன், ஆஸ்ட்ரியா போன்ற அங்கேரிய நாடுகள்லாம் இதை உடச்சி தள்ளிட்டு வெளியே வர ஆரம்பிப்பாங்க. இந்த புரட்சி ஆஸ்ட்ரியாவின் சான்சலர் மெட்டர்னிக் அவர்கள் வீழ்ச்சிக்கு டவுன்ஃபால் ஆஃப் மெட்டர்னிக் வழிவகுத்தது. இவர் பதவி விலகி இங்கிலாந்துக்கு ஓடினார். இதன் மூலம் ஐரோப்பாவில் மெட்டர்னிக் சகாப்தம் முடிவடைந்தது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், வியன்னா காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்றது? இன்றைக்கி எம்சிக்யூவாக கொண்டு வரல, நம்மளாக கொண்டு வந்திருக்கேன். 1814 செப்டம்பர் முதல் 1815 ஜூன் வரை. வியன்னா காங்கிரஸின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா, ஆஸ்ட்ரியாவுடைய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் கிளெமென்ஸ் வான் மெட்டர்னிக் அவர்கள் தான் வியன்னா காங்கிரஸுடைய தலைவர். வியன்னா காங்கிரஸில் 3 முக்கிய கொள்கை இருந்தது. என்னென்னா லெஜிட்டிமேசி, பேலன்ஸ் ஆஃப் பவர், காம்பன்சேஷன். ஓகேங்களா, ஸோ காம்பன்சேஷனில் தான் ரஷ்யாவுக்கு சில அதாவது அந்த சில பகுதிகளும், அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா சில நாடுகளுக்கு சில பகுதிகளை இவங்க தருவாங்க. ஓகேங்களா, ஸோ சில பகுதிகள் அவங்க பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மெட்டர்னிக்குடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி, அதாவது காங்கிரஸ் ஆஃப் வியன்னா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் முடியுமோ லைட்டாக சரிவு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜூலை ரெவல்யூஷன், பிரான்ஸோடைய ஜூலை ரெவல்யூஷன் லூயி பிலிப்பை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நெப்போலியன் வரதமும் மொத்த சகாப்தமும் முடிஞ்சிடும். வியன்னா காங்கிரஸோடு தொடர்ந்து ஐரோப்பாவில் அமைதி பேணுவதற்கான உருவாக்கப்பட்ட அமைப்பு எதுனா கான்செப்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்வார்கள். ஓகே, இல்லைனா காங்கிரஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது கேள்வி, 1815 பிரான்சின் சட்டப்பூர்வமான உரிமையின் கீழ் மீண்டும் அரியணையில் அமர்த்தப்பட்ட மன்னர் யாருன்னா லூயி 18 அவர்கள். என்னது, லூயி 18 அவர்கள். சரி, முன்னாடி இந்த லூயி 16ன்னு சொல்லியிருப்பேன், மாற்றிக்கோங்க. லூயி 18 அவர்கள் தான் சட்டப்பூர்வமான உரிமையில் அரியணை ஏறுறாரு. ஓகேங்களா, ஸோ பாருங்கள்,
இப்போ புனித கூட்டணி ஹோலி அலைன்ஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட? செப்டம்பர் 26, 1815. ஸோ ஓகே, ஹோலி அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ராப் அப்படின்னு சொல்லினா ரஷ்யா, ஆஸ்ட்ரியா, பெர்ஷியா போன்ற நாடுகள். 8வது கேள்வி, கிரேக்க சுதந்திர போர் முக்கியமாக எந்த பேரரசுக்கு எதிராக நடத்தப்பட்டதா? ஓட்டோமன் துருக்கிய பேரரசுக்கு எதிராக தான் கிரேக்க போர் நடத்தப்பட்டது. கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1821 to 29 அப்போ. நெக்ஸ்ட் அந்த ட்ரீட்டி ஆஃப் ஆர்டனோப்பிள், ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டானோப்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 2932களில். நெக்ஸ்ட் வெரோனா 1827 காங்கிரஸ் ஆஃப் அந்த வெரோனா அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து வரும். 9வது கேள்வி, கிரேக்க விடுதலை போரில் துருக்கிய கடற்படையை இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய நாடுகள் கூட்டு படைகள் தோற்கடித்த போரின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவரினோ போர். ஓகே, பேட்டில் ஆஃப் நெவரினோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1830 ஜூலை புரட்சியின் விளைவாக பிரான்சிலிருந்து தப்பி சென்ற மன்னர் யாருன்னா சார்லஸ் 10 பிரான்ஸ்லேருந்து தப்பி போயிடுறாரு. மெட்டர்னிக்கும் காலத்தில் வந்து தப்பிச்சு இங்கிலாந்துக்கு ஓடிடுவார். 1830 ஜூலை புரட்சிக்கு பிறகு பிரான்சின் புதிய மன்னராக பதவியேற்றவர் லூயி பிலிப் அவர்கள். புரட்சிகளின் ஆண்டு இயர் ஆஃப் ரெவல்யூஷன் எதுனா 1848. ஏன்னா வந்துட்டு பழமைவாதிகள் வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் அவங்களுடைய சாப்டர். கேள்வி 13வது கேள்வி, 1848 புரட்சியின் விளைவாக பிரான்சில் எந்த குடியரசு நிறுவப்பட்டதுன்னா செகண்ட் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 14வது கேள்வி, 1848 புரட்சி வெடித்ததால் தனது பதவியை இழந்து இங்கிலாந்துக்கு தப்பி ஓடிய ஐரோப்பிய பழமைவாத தலைவர் யாருன்னா கிளெமென்ஸ் வான் மெட்டர்னிக் அவர்கள். ஓகேங்களா. ஸோ 15வது கேள்வி, ஐரோப்பிய இணக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்த 4 பெரும் சக்திகள் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரஷ்யா, பெர்ஷியா, நெக்ஸ்ட் ஆஸ்திரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கிலாந்து வந்துடும். ஓகே, ஈராப்னு வச்சுக்கோங்க, ஈராப்னு வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் வந்து சேருவாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூ பார்க்கலாம். 16வது கேள்வி, வியன்னா காங்கிரஸின் பிரான்ஸ் சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதி யார்? வியன்னா காங்கிரஸில் பிரான்ஸோடைய சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதி யாருன்னா டாலினோண்ட் அவர்கள் தான் பிரான்ஸோடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பார். நெப்போலியன் போனப்பட்ட இல்லை வரமாட்டார், கிளெமெனின் வரமாட்டார், லூயி பிலிப் வரமாட்டார். ஏன்னா இவங்க மன்னர்கள். ஆனால் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து பிரான்ஸில் இருக்காங்க டாலினோண்ட் தான் கலந்துப்பார். 17வது கேள்வி, புனித கூட்டணியில் கீழ்கண்ட எந்த நாடு சேரவில்லைன்னா வந்து கிரேட் பிரிட்டன் தான் சேராது. ரேப் சேர்ந்துருக்கும்னு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ ரேப்னா ஸ்பீடாக பார்த்து ஃபோக் பாடுறது தான். ஸோ ஏன் வந்து இங்கிலாந்து சேரல அப்படின்ற ஒரு கூற்றை கேட்டாங்கன்னா அது வந்து மத அடிப்படையை கொண்டே வந்து மத சித்தாந்தத்தை கொண்டு இருக்கிறதே தவிர அது வந்து ஒரு அரசியல் சித்தாந்தம் கொண்டு இல்லை அப்படின்ற காரணத்தினால இங்கிலாந்து வந்து சேராமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கிலாந்துக்காரங்க லைட்டாக நல்லவங்க மாதிரியும் இருக்காங்க, கெட்டவங்க மாதிரியும் இருக்காங்க. என்னங்க பண்ணுறது. ஸோ 18 பாருங்கள், பிரான்சில் 1830 புரட்சிக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா 10ஆம் சார்லஸ். 48 வந்து லூயி பிலிப் அவர்கள். அதுக்கடுத்த கேள்வி 19வது கேள்வி, பேலன்ஸ் ஆஃப் பவர் ஏற்ற கொள்கையை நிலைநிறுத்த மாநாடு எது? பேலன்ஸ் ஆஃப் கொள்கை நிலைநிறுத்த மாநாடு எதுனா வியன்னா காங்கிரஸ் 1815. ஓகேங்களா. பேலன்ஸ் ஆஃப் பவர் இல்லை வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல லெஜிட்டிமேசியும் கேட்டாலும் சரி, காம்பன்சேஷனும் கேட்டாலும் சரி, வியன்னா காங்கிரஸ் வரும். கிரீஸ் எந்த ஆண்டு சுதந்திர நாடாக முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டது? ஸோ 21லேருந்து 29 வரைக்கும் அவர்கள் என்ன ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து சுதந்திரம் வர கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. 32 ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் போட்டதுக்கப்புறம் தான் முழு சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கும். 21வது கேள்வி, சட்டப்பூர்வ உரிமை என்ற கொள்கையின்படி பின்வருவனவற்றில் எது வியன்னா காங்கிரஸின் நோக்கம் அப்படின்னு பார்த்தா பாரம்பரிய அரசு குடும்பங்களை மீண்டும் அரியணையில் ஏற்றுறது தான். ஓகே, லெஜிட்டிமேசி பொறுப்பா. ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், 22வது கேள்வி, ஐரோப்பிய இணக்கத்தின் கான்செப்ட் ஆஃப் யூரோப் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தொடங்கிய முதல் தேசியவாத இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க சுதந்திர போர். எனது கிரேக்க சுதந்திர போர். 23வது கேள்வி, 1848 புரட்சியின் போது பிரான்ஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பின்னாளில் இவர் பேரரசு 3ஆம் நெப்போலியனாகவும் முடிசூடினார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் லூயிஸ் நெப்போலியன் போனப்பட்ட அவர்கள். ஓகேங்களா. ஸோ சார்லஸ் லூயிஸ் நெப்போலியன் போனப்பட் இவர் தான் பிரான்ஸுடைய அதிபராக வந்து 1848களில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 24வது கேள்வி, கோச்மேன் ஆஃப் ஈரோப் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஐரோப்பாவின் ஆள் என்று கோச்மேன் ஆஃப் ஈரோப் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மெட்டர்னிக் அவர்கள். ஓகேங்களா. 25வது கேள்வி காலவரிசைப்படி. ஓகேங்களா. வியன்னா காங்கிரஸ் 1817, நவரினோ வந்து 1827 வரும். பிப்ரவரி ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1848களில் வரும். புனித கூட்டணி பொறுத்த வரைக்கும் 1815. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வியன்னா காங்கிரஸ். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ புனித கூட்டணி வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து மந்த்து தான் டிஃபர் ஆகும். நெவரினோ போர் வந்து 1827 கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் நடக்கும். பிப்ரவரி ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1848. ஸோ வந்து நம்ம எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமி பொறுத்த வரைக்கும் 9th and 10th யூனிட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் வந்து 2 டாபிக் மட்டும் பார்க்கல. 7th யூனிட்டில் 6th யூனிட்ல வந்து சார்க், G20 போன்ற மாநாடுகள் பற்றியும் இந்தியா பொலிட்டிக்கல் பற்றியும் பார்க்காம இருப்போம். டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களை பற்றி பார்க்காம இருப்போம். 8th யூனிட் பொறுத்த வரைக்கும் 8th யூனிட்னா மேக்ஸ்
மேக்ஸிமம் பார்க்கல. ஏன்னா ரொம்ப ஈஸியான யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். அது வந்து இந்த மராத்தாஸ், ராமநாதபுரம், சேத்துபதி இவங்கள பற்றிலாம் மராத்தாஸ் அண்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அந்த டாபிக் மட்டும் பார்க்கல. மற்றபடி 10th அண்ட் 9th நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ வந்து இந்த கொஷின் ஆன்சர் ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் 25 கொஷின்ஸ் நான் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் வந்து டிஆர்பி முடிச்சுட்டு டிஎன் டெட்டில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.